பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் தினமும் குடிச்சிட்டு வந்து தொந்தரவு செய்யறத கவனிச்ச பெற்றோர்களும் மனைவியும் அந்த மனிதரை கருப்பு கோவிலுக்கு கூப்பிட்டு போய் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு கையில கயிறும் கட்டி விட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு இருந்து குடிக்காம குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருந்த அந்த மனிதர் சில நாட்கள்லயே குடிச்சிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு போனா குடிச்சிருக்கிறதுனால அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு நினைச்சு பயந்துட்டு வயக்காட்டுல பன்றி வந்தா விரட்டணும், அங்கேயே நான் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வயக்காட்டுல இருந்து அமரும் கல் மேல படுத்து தூங்கி இருக்காங்க. அந்த நேரத்துல நள்ளிரவுல தலைமாட்டுல கம்பீரமா யாரோ நடந்து போற மாதிரியான சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. அடுத்த நொடியே அரண்டு எந்திரிச்ச அந்த மனிதர் திடீர்னு வாயில புண்ணு வந்ததை உணர்ந்து அரண்டு ஓடி போய் கதவை தட்டி அவங்க அம்மா அப்பா மனைவிட்ட நடந்த விஷயத்த சொல்லிருக்காங்க. அன்னைக்கு இருந்த அந்த மனிதர் பல வைத்தியங்கள் பார்த்தும் வாய் புண் குணம் ஆகாததுனால சாப்பிட முடியாம பல நாட்களா கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் சாமிகிட்ட சத்தியம் பண்ணிட்டு குடிச்சதுனாலதான் வாயில திடீர்னு புண்ணு வந்துருச்சோன்னு நினைச்ச அந்த மனிதர் மறுபடியும் கோட்டை கருப்பசாமி கோவிலுக்கு போய் மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு அப்புறம் வாய் புண் குணம் ஆனதாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்ததாகவும் சொல்றாங்க.